ஆகஸ்ட் 5 2026 புதன்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்ததும் உங்கள் மனதில் முதலில் வரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் என்பதுதானே. வாங்க, ஆகஸ்ட் 5 2026 புதன்கிழமையின் தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாக பார்த்து இன்றைய நாளை ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டுடன் தொடங்குவோம். முதலில் இன்றைய தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்று தேய்பிறை. சூரிய உதயம் காலை 6:03 நடைபெறுகிறது. சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 நடைபெறுகிறது. சரி, இன்றைய திதி என்ன? இன்று தேய்பிறை சஷ்டி மாலை 4:08 வரை உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருப்பது போல ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது. அதைவிட முக்கியமானது அந்த நாளை நல்ல எண்ணங்களோடு வாழ்வதுதான். அடுத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று அஸ்வினி நட்சத்திரம் இரவு 7:48 வரை உள்ளது. அதன் பிறகு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் சோபன யோகம். இது இரவு 1:05 வரை நீடிக்கும். அதன் பிறகு அதிகண்ட யோகம் ஆரம்பமாகிறது. கரணத்தை பார்த்தால் தைதிலம் பிற்பகல் 3:08 வரை உள்ளது. அதன் பிறகு கரசை. சரி, நல்ல நேரம் எப்போது? காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே, நல்ல நேரம் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றுவது நம்முடைய ஆக்சன். வாய்ப்பு கதவை தட்டும். கதவை திறப்பது நாம்தான். இப்போது முக்கியமான நேரங்களையும் குறித்துக் கொள்ளலாமா? ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்று சூலம் வடக்கு. பரிகாரமாக பால் கொண்டு இறைவனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. புதன்கிழமை என்பதால் இன்றைய ஆன்மீக ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்று விநாயகர் மற்றும் பெருமாளை மனதார வழிபட ஏற்ற நாள். கல்வி, தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க இறைவனை மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு ஸ்மால் சேலஞ்ச். இன்று புதிதாக ஒரு விஷயமாவது கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு புதிய வார்த்தையாக இருக்கலாம், ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய திறமையாக இருக்கலாம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது பெரிய சக்சஸ் ஸ்டோரியாக மாறும். கடைசியாக ஒரு வாழ்க்கை சிந்தனை. நண்பர்களே, சூரியன் தினமும் உதயமாகிறான். அதேபோல் நமக்கும் தினமும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கிறது. நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். நாளை என்ன ஆகுமோ என்று பயப்படாதீர்கள். இன்று கிடைத்த இந்த நாளை முழுமையாக பயன்படுத்துங்கள். நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் எதிர்காலத்தை அழகாக மாற்றும். இன்றைய நாளை ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டுடன் தொடங்குங்கள். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் முயற்சிகளிலும் என்றும் துணையாக இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.